ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். என்னடா இது வாழ்க்கை ரொம்ப கசப்பாக இருக்குது, ரொம்ப பிட்டர் டேஸ்ட்டாக இருக்குது லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர் வழியாக வரும்பொழுது 3 நாள் பிரயாணப்பட்டு அவங்க வரும்பொழுது மாரா என்கிற இடத்திற்கு வராங்க. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவங்களை நம்ம பார்க்க முடியுது. அப்போ அந்த மாரா என்கிற இடத்துக்கு வந்த உடனே அந்த தண்ணீர் அவங்களால குடிக்க முடியல, மிகவும் கசப்பாக இருந்தது என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அவங்க ரொம்ப முறுமுறுக்கிறாங்க, தேவனையும் முறுமுறுக்கிறாங்க, மோசேக்கிட்டையும் ரொம்ப முறுமுறுக்கிறாங்க. அப்போ மோசே என்ன பண்றாரு? 25ஆம் வசனம் சொல்லுது, மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க வரும்பொழுது, மாரா என்கிற இடத்திற்கு வரும்போது அந்த மரம் அங்கதான் இருந்திருக்கும். அவங்க அந்த தண்ணீரை குடிச்சு கசப்பா இருக்குதுன்னு சொல்லும்போது அந்த மரம் அங்கதான் இருந்திருக்கும். அல்லேலூயா. மோசே ஜெபம் பண்ண செல்வதற்கு முன்பாக வரைக்கும் அந்த மரம் அங்கதான் இருந்திருக்கும். ஆனா யாரு கண்ணுக்குமே அது தெரியல. ஆனால் தேவ சமூகத்துல அவன் ஜெபித்து வந்த பிறகு கர்த்தர் அந்த மரத்தை காண்பிக்கிறார். புதுசா ஆண்டவர் அந்த மரத்தை அங்க வளர்க்கல, ஏற்கனவே அந்த மரம் அங்க இருக்கு. பிரியமானவர்களே, கலங்காதீங்க, திகையாதீங்க. உங்க பிரச்சனைக்கான சொல்யூஷன் உங்ககிட்டே இருக்கு. கர்த்தர் அதை காண்பித்தருளுவார். மாறா போன்ற கசப்பான வாழ்க்கை நிச்சயமாக மதுரமாக மாறும். கர்த்தருடைய சமூகத்துக்கு வாங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை நம்புங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.